நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். மகளிர் தொண்டரணி தனியாக, அயலக அணி, வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி ஆகிய உள்ளடக்கிய அத்தனை அணிகளின் சார்பில் இங்கு வந்து இன்னைக்கு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இந்த விளையாண்ட எல்லா வீரர்களும் என்னமோ இன்னைக்கு சாதிச்சது போல மிக்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதாவது ரெகுலராக விளையாடுற விளையாட்டு வீரர்கள் சொல்ல, இன்னைக்கு திடீர்னு களமிறங்கிய அத்தனை அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதுபோல் இங்கே வந்து நம்ம எல்லா வீரர்களுக்கும் பங்கெடுத்த அத்துணை வீரர்களுக்கும் ஒரு டிஷர்ட் ஒன்று நம்ம வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நம்முடைய இளைஞர் அணிக்கு வழங்குவதற்கு கொடுத்துருக்குறோம். அதையும் எல்லாம் கொடுத்துருவோம். அதுபோல் வெற்றி பெற்ற சிறந்த அந்த ஒவ்வொரு விளையாட்டு போட்டியிலும் சிறந்த வீரர் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு ஒரு தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தம்பிமார்கள் சொல்லி போது அதுவுமே மிக்க என்ன சொல்லுது விளையாட்டு வீரர்களுக்கு பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தது. நம்ம கொடுக்குற அந்த சிறு தொகை அவ்வளோ ஒரு ஊக்கமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுபோல் இன்றைக்கி நிறைய பேருக்கு பகுதி அளவில் நமக்கு 6 பகுதி அளவில் வெற்றி பெற்றவங்களுக்கும் இன்றைக்கி பரிசு கொடுக்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் அத்தனை பகுதிகளில் இணைந்து மாநகர அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இன்றைக்கி பரிசு கொடுக்க போகிறோம். இன்னும் நீங்கள் அறிவிக்கல எல்லாம் பரிசு தெரியும் அவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு தெரியல விளையாட்டு வீரர்கள். இப்பொழுது பரிசு அறிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்குகிறோம். கலந்து கொண்ட அத்துணை வீரர்களுக்கும் மிக்க பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் கலந்து கொண்டதே உங்களுக்கு வெற்றி முதல் படியில் வந்திருக்கிறீங்க. ஆகவே அத்துணை பேருக்கும் பாராட்டுக்கள். பகல்லேருந்து நைட்டு வரைக்கும் விளையாடுறீங்க. விளையாட்டு தான் மிக முக்கியம். உங்களுக்கு அடுத்து வருகிற சிறு பிள்ளைகள், அந்த மாணாக்கர்களுக்கும் இந்த விளையாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களையும் விளையாட்டிலே நாம் ஈடுபடுத்திட வேண்டும். ஏனென்றால் எதிர்கால தலைவர்களாகிய மாணவர்களை நாம் நல்வழிப்படுத்தி விடுவதும் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதுபோல் நம்முடைய வருகின்ற தேர்தல் ஆண்டு, இந்த ஆண்டு நம்முடைய கழக தலைவர் தளபதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இளைஞரணி செயலாளர் இருந்தாலும் சரி, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்காவாக இருந்தாலும் சரி, இங்கே உள்ள அத்துணை தோழர்களுமே நம்ம வந்து மிக கடுமையாக பணி செய்துட்டு வர்றோம். ஓரணிக்கு தமிழ்நாடு உறுப்பினர் சேர்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் சொல்லிட்டு யாருடைய ஓட்டுமே விடுபட்டுடக்கூடாதுன்னு கடுமையாக உழைத்தோம். இனி அடுத்து நமக்கு அப்படியே தொடர்ச்சியாக தேர்தல் பணிகள். இவ்வாறு நம்முடைய தலைவர் அவர்கள் 5 ஆண்டு காலமாக தமிழகத்தை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் மொழியை வளர்ச்சி செய்கிறது என்று நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக அத்துணை பணி செய்தார்கள். இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் நம்பர் 1 முதலமைச்சராக திகழ்கிறார். ஆகவே மீண்டும் நம்முடைய முதலமைச்சரை ஆட்சி கட்டிலே அமர செய்திட, மீண்டும் அவரை முதலமைச்சர் ஆக்கிட நாம் அனைவருமே களப்பணியாற்றுவோம். இன்னைக்கு கூட நல்ல ஒரு தகவல்களை பெண்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. பொங்கல் பரிசு எல்லா ரேஷன் கார்டுக்கும் பொங்கலுக்காக நம்முடைய பெண்களுக்கு 3000 ரூபா வழங்குவேன் என்று சக்கரை, அதாவது அரிசி உண்டு, பச்சரிசி, மண்டபெல்லாம் உண்டு, கரும்பு உண்டு, மேலும் 3000 ரூபா வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே நல்ல ஒரு அதுபோல் அரசு ஊழியருடைய 24 வருஷ கோரிக்கை இன்னைக்கு நம்முடைய தலைவர் நிறைவேற்றியுள்ளார். இந்த 5 ஆண்டு கோரிக்கை கிடையாது, 24 வருஷ கோரிக்கையை இந்த ஆண்டு நிறைவேற்றியுள்ளார். இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் நல்லாட்சி புரிந்து வருகிறார். மீண்டும் அவர்தான் ஆட்சி பீடத்தில் அமர்வார். நம்முடைய ஆட்சி 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமைவது உறுதி என்பது மட்டும் நான் உறுதியோடு கூறிக்கொண்டு, தொடர்ச்சியாக அடுத்து எங்களுக்கு தலைவர் அடுத்த பணி கொடுத்துட்டார், பொங்கல் விளையாட்டு போட்டி. அதனால நம்முடைய பொங்கல் விளையாட்டு போட்டி மண்டல அளவில் நடைபெற போகுது. அதுலேயும் கிரிக்கெட் போட்டி உண்டு, கபடி போட்டி உண்டு, பெண்களுக்கும் கபடி போட்டி உண்டு, பெண்களுக்கும் சைக்கிள் பந்தயம், ஓட்டப்பந்தயம், நம்முடைய தம்பிமார் இளைஞர்களுக்கும் ஓட்டப்பந்தயம் என்று விரைவில் அந்த ஒரு போட்டியை நம்ம 5ஆம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி தொடங்க போகிறோம். இப்படி நம்முடைய மாவட்ட அளவில் இறுதியாக ஒன்றியம் பகுதியெல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி நடைபெற உள்ளது. அது 10ஆம் தேதி நடத்த உள்ளோம். ஆகவே தொடர்ச்சியாக நம்முடைய தலைவர் அவர்கள் இளைஞர்களுக்கு பொங்கல் பரிசாக அங்கு கொடுத்தது போல நமக்கும் விளையாட்டு போட்டியை நடத்தி பரிசு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். அவருடைய உத்தரவு அத்தனையுமே அவருடைய எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய அளவில் செயல்படுவதுதான் இந்த வடக்கு மாவட்ட திமுக என்பதை கூறிக்கொண்டு, அனைவருக்கும் பாராட்டுக்கள், இளைஞரணிக்கும் பாராட்டுக்கள், மாநகர இளைஞரணி உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. Don't worry, song. Next, Milo dance CC. That's SPC guys. And the brother CC. 2T9 Dragons. Here guys.
மீலோ டான்ஸஸ்க்கு அப்புறம் எஸ்பிசி கைஸ் வாங்க. அடுத்து பிரதர்ஸ் சிசி. எஸ்பிசி கைஸ்க்கு அப்புறம் பிரதர்ஸ் சிசி வாங்க. சண்முகபுரம் தோனி ஸ்போர்ட்ஸ் கிளப் வாங்க. டிசிசி ஜெயந்த் வாங்க. டிசிசி வாங்க. தேர்ட் பிரைஸ் பெறுவது கேகே ராகேஷ் திரேஸ்புரம். ராகேஷ் வாங்க. ராகேஷ் பரிசு தொகையாக 20,000-ம் கோப்பையும் பெறுகிறார்கள். கப்பை இறக்கி பிடிக்கல தெரியும். கப்பை கொஞ்சம் கீழே இறக்கி பிடிங்க. அக்கா முன்னாடி வர சொல்லுங்க. வெளிச்சம் நீங்கள் லைட்டிங் மறைக்கும். இப்போ சரி. மாநகர் அலுவலி செகண்ட் பிரைஸ். பின்னால ஒரு சேர் எடுங்க. போன லைட்டாக கீழே இருக்குங்க. பின்னாடி சேரை போட்டு நிற்காங்கல்ல.